ஓகே. இப்போ அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ அதாவது விஜயனோட வருகை வந்து அதிமுக வாக்க யார் வாக்கு உடைக்குமோ என்னமோ, அதிமுகவோட வாக்கு உடைக்கும் அப்டிங்கிற மாரி பல சமூக ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. அது எப்டி பார்க்குறீங்க? அதாவது இன்ஃபாக்ட் எப்டின்னா, இபிஎஸ் அவர்கள் பயத்துல தான் இருக்காரு. விஜயோட வாக்கு இவங்களுக்கு போற அதிமுகவுக்கு போற வாக்கு விஜய்க்கு போயிரும் அப்டிங்கிற மாரி பார்க்கப்படுது இது. அது ஆக்சுவலா வந்து நான் அது கமெண்ட் தர முடியாது. நீங்க வந்து ஏடிஎம்கேல தான் அதோட நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். ஏடிஎம்கேவோட ஓட்லாம் வந்து விஜய்க்கு போதே நீங்க என்ன சொல்றீங்கன்றது மாதிரி. எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஓட் பேங்க், திராவிட முன்னேற்ற கழகத்தோட வாக்காளர்கள், அவங்களோட நலம் விரும்பிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் இருக்காங்க. மே 4ஆம் தேதி தான் விஜய் வந்து யாரோட வாக்குகளை பறிச்சிருக்காரு, யாரோட ஓட் ஷேரை பிரிச்சிருக்காருன்றதுலாம் தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வாக்குகள் வந்து போன முறை பதிவானது மாதிரி இந்த முறையும் வந்து 50% பதிவாகும். அது திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியிலும் வெற்றி பெறும். 234 வெற்றி பெறும்னு சொல்றீங்க. பட் ஒரு சில சர்வே படி கணிப்படி பார்த்தீங்க அப்டின்னா, 170 + 190 இதுக்குள்ள வரும் அப்டிங்கிற மாரி சொல்றாங்களே. அதாவது தேர்வு எழுதுறோம். வீட்டுல பண்ணும்போது வீட்டுல சொல்லி அனுப்பிச்சு போது என்ன சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க, 100 மதிப்பெண் எடுக்கணும். நம்மளும் படிக்கிறது என்ன படிக்கிறோம், சென்டம் அடிக்கணும், சயின்ஸ்ல சென்டம் வாங்கணும், மேத்ஸ்ல சென்டம் வாங்கணும். சென்டம்ன்றது இங்க 234. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்னா நல்லா செயல்படக்கூடிய தலைவர், நல்லா செயல்பட்ட முதல்வர். அப்போ அந்த முதல்வர் எழுதுற எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுக்கணும், 234 எடுக்கணும். அதோட விஷா ஒரு அண்ணனுக்கோ, ஒரு அப்பாக்கோ, ஒரு சித்தப்பாக்கோ இருக்கிற வாழ்த்து மாதிரி 234 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயசூரியன் தான் வெல்லும்ன்றது எங்களோட கருத்து.